தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஞானத்திலே குறைவுள்ளவர்களை ஆண்டவரே அப்பா நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாய் மாற்றி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறபடினால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த ஜெப வேளையிலே என்னோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வீட்டிலே ஆண்டவரே குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி எந்த பெண்களாவது இந்த நாளில் இருப்பார்களானால் தேவ சமூகத்தில் ஆண்டவரை கேட்கிற கிருபையை கத்தத்தாங்க. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை அருளுகிற தேவன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே புத்தியோடு தங்களுடைய குடும்பத்தை கட்டுகிற கிருபையை, ஞானத்தோடு ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை கட்டுகிற கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் ஞானத்தை தாங்க. ஞானத்திலே குறைவுள்ள பிள்ளைகளுக்கு கத்தர் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுங்க. வியாபாரத்திலே கத்தர் ஞானத்தை தாங்க. ஆண்டவரே வேலை பார்க்கிற இடத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தர் ஞானத்தை தாங்க சுவாமி. எந்த காரியத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஞானத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, மற்றவர்கள் குற்றம் சாட்டும்படியாய் ஆண்டவரே காரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறார்களோ, கத்தர் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே அவர்களுடைய குறைகள் எல்லாம் கத்தர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து நடக்க கத்தர் உதவிச்சிங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாய் ஆண்டவரே நீங்க ஞானத்தை கொடுக்குறீங்க. ஆண்டவரே எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சிறந்து விளங்குறதுக்குரிய கிருபையும் தகுதியும் கத்தர் அருளி செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாபாரத்தினாலும் வேலையினாலும் ஊழியத்தினாலும் ஆண்டவரே குடும்ப காரியங்களினாலும் படிப்புகளினாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதுக்கு நீங்க போதுமான தேவனாய் இருக்கிறீங்கப்பா. தேவனுக்கு பயப்படுற பயத்தை தாங்க சுவாமி. அப்பொழுது கத்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கூட்டி வழங்கி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். தானியேலுக்குள்ள இருந்த விசேஷித்த ஞானம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.